ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த பழத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ரம்பூட்டான். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறோங்க. இப்போ ரம்பூட்டான் இது ஒட்டுங்க. சாதா இது கொட்டை பெருசாக இருக்கும் உள்ளுக்க. இதில் கொட்டை சும்மா சிறுசாக தான் இருக்கும். இதை நம்ம சும்மா அப்படியே நாள் சாப்பிடலாம். நம்ம ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். இது மலை பிரதேசங்களில் நிறையா கிடைக்குங்க. இப்போ சாதாரணமாகவே தோட்டத்தில் வீட்டு தோட்டத்துல எல்லாம் வச்சு இப்போ வளர்க்குறாங்க. பார்க்க இவ்வளோ அழகா இருக்குங்க. இது ரெட்ல இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆலிவ் கிரீன்ல அழகா இருக்கும். இதை விட டேஸ்ட் அது நல்லாவே இருக்கும். இப்போ இதை நம்ம நறுக்கி பார்க்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். உள்ளுக்கு ஆர்வம் தாங்க நம்மளுக்கு. அப்படி ஒன்றும் சத்து எதுவும் ரொம்ப சொல்லிட முடியாது. பாருங்க. நொங்கு மாதிரி இருக்குங்க உள்ளுக்க. இப்ப எல்லாத்தையும் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இதுல கொட்டை ரொம்ப சிறுசா தாங்க இருக்கும். நீங்க சாதா இதுல இருக்க கொட்டை பெருசா இருக்கும். அதை நம்ம முளைக்க போட்டு நம்ம முளைச்சுக்கலாம். அது முளைச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஜூஸ் போட போறாங்க. அதுக்கு உள்ள இந்த கொட்டை இருக்கும் சிறுசா. அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டா நறுக்கிட்டு வந்துட்டோங்க. இப்போ கொஞ்சம் இதுல புதினா போடுறோம். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, அதிலே இனிப்பு இருக்கும். கொஞ்சம் தண்ணி. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோங்க. 2-3 பழத்தை இப்படி எடுத்து வச்சிருந்தோம். அவ்வளவுதாங்க. டேஸ்டா இருக்கும். இது மாதிரி பழம் கிடைச்சிச்சுன்னா நீங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.